ஒரு துளி கடல் அப்படின்னு ஒரு கதை. ஒரு துளி கடல்னு என்ன? அது பெண்ணோட மனசு. அந்த மனசுக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் இருக்கு. ஆமா. எத்தனை ஆழத்தை வேணா கண்டுபிடிக்கலாம். ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் இல்லை, சித்தர்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. பெண்ணின் மனம் அறிவது மிக மிக கஷ்டம். கடலின் ஆழத்தை கூட நாம் அளந்துடலாம், பெண்ணோட மனத்தோட ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் நான் ஒரு துளி கடல் அப்படின்னு போட்டு ஒரு பெண்ணோட மனசை வச்சு நான் கதை எழுதினேன். அதே மாதிரி பூவில் செய்த ஆயுதம் ஒரு நாவல் எழுதினேன். யார் பூவில் செய்த ஆயுதம்? பூவில் பெண். அதுதான் பூவில் செய்த ஆயுதம்னா பெண் மென்மையாக தான். ஆனால் அவளுக்கு இருக்க தைரியம் யாருக்கு கிடைக்காது. என்ன கேட்டால் ஆண்கள் கோழை, அவங்களுக்கு அழ தெரியாது. வெளியில் சிரிச்சிட்டு இருப்பான், ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ சோகம் இருக்கும். அவன் உடல் அளவில் வேணால் வலிமை வாய்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தளவில் மென்மையானவன். ஆனால் பெண் அப்படி இல்லை, அவள் ஒரு ஆயுதம், பூவில் செய்த ஆயுதம். அவள் புருஷன் போயிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்னா அட்ஜஸ்ட் பண்ணுவான். வீட்டில் அவன் மகனையும் மருமகளையும் அட்ஜஸ்ட் பண்ணுவான், அதுக்கு தகுந்த நடந்துக்குவான். இவனுக்கு ஆணுக்கு அதெல்லாம் தெரியாது.